ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா 2 மணி நேரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு 1/4 கப்பு வந்து கடலைப்பருப்பு, 3/4 கப்பு வந்து துவரம்பருப்பு சேர்த்து நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, இந்த குழம்புக்கு வேண்டியதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கருவேடம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு, கருவேடம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பூண்டு சேர்த்துப்போம். இதெல்லாம் நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். பூண்டையும் நீட்டாக நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது வந்து குழம்பு வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு தக்காளி வந்து பெரிய தக்காளியாக சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இதுவும் நல்லா வதங்கணும். இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிப்போம். இப்போ அதில் கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். குழம்பு கரைச்சி வச்சுருக்கேன். சின்ன லெமன் அளவு கொஞ்சமாக புளி எடுத்துங்க. புளிப்பு அதிகம் தேவையில்லை. கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக வந்து முருங்கைக்கீரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை. நான் வந்து உருண்டையிலையும் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். இப்போ கரைச்சி வச்சுருக்க குழம்பு வந்து அதோட சேர்த்துலாம். புளி ஊற வச்சு அதை கரைச்சிட்டு உப்பு அதிலே போட்டுட்டேன். 5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள். குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உருண்டை போடும்போது நல்லா கெட்டியாக வந்துடும். தண்ணி அதனால் தாராளமாக வச்சுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கெல்லாம் நம்ம வந்து உருண்டைக்கு போய் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உப்புலாம் நம்ம இதிலே நான் போட்டுட்டேன். நான் வந்து 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் அதோட கொஞ்சம் சோம்பு சேர்த்துப்போம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு இந்த பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து பருப்போட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அரைச்சி வச்சதில் வந்து சின்ன வெங்காயம் நைஸாக அரிஞ்சு சேர்த்துப்போம். இந்த மாதிரி குறைன்னு இருக்கணும். பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நைஸாக. அதோட பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம எல்லாத்தையும் இதோட சேர்த்துறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு இதோட வந்து முருங்கைக்கீரையும் நான் சேர்த்துருக்கேன். முருங்கைக்கீரை சேர்க்கும்போது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து அயன் சத்து இருக்குது, ப்ரோட்டீனு நமக்கு கிடைக்கிது, நார் சத்து எல்லாமே நமக்கு கிடைக்கிது. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டையை நீங்கள் தனியாக வேக வச்சு இட்லி பானையில் வேக வைக்கிறா இருந்தாலும் வேக வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த குழம்பு கொதிக்குது பாருங்கள், அதிலே ஒன்று நல்லா அப்படியே உருட்டி குழம்புலேயே போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிக்காமல் இருந்ததுன்னா உங்களுக்கு உருண்டை வந்து உடஞ்சி அப்படியே கரைஞ்சி போயிடும். குழம்பு வந்து அப்புறம் தடன்னு ஆகிடும். இப்போ வந்து கொதிக்க ஒன்றா உருட்டி அதில் நீங்கள் போட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் அதில் போட்டுட்டு உடனே கரண்டி வைக்கக்கூடாது, உடஞ்சிரும். நல்லா ஒன்று நல்லா வெந்து மேலே எழும்பி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம வந்து குழம்புல வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். குழம்பு தண்ணியாக இருக்கணும். வந்து உங்களுக்கு வந்து அல்லினா உங்களுக்கு வந்து உருண்டை போட உங்களுக்கு வந்து அப்படியே குழன்னு அப்படியே திக்காக போயிடும். இப்போ வந்து எல்லா உருண்டையும் போட்டாச்சு. உருண்டை நல்லா வெந்து நல்லா மேலே எழும்பி வந்துடுச்சு. கொஞ்சமாக ஒரு 10 அளவுக்கு தேங்காய் வந்து அரைச்சி விட்டுருக்கேன். தேங்காய் வேணான்னா நீங்கள் விட்டுருங்க. இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டேன். உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. பிடிச்சிருந்தா லைக்